விந்து முந்துதலுக்கு வேற என்னென்னலாம் பண்ணலாம்னா, சில பொசிஷன்ஸ் உபயோகமா இருக்கும். ஆண் கீழ படுத்துக்கிட்டு பெண் மேல இருந்து செக்ஸ் பண்ணலாம். அப்ப விந்து சீக்கிரம் வராது. அல்லது நீங்க நேரடியாக செக்ஸ்ல ஈடுபடுறீங்க, ஆணுக்கு விந்து வந்துருது. ஆணுக்கு ஒரு குறைபாடும் இல்ல. இப்போ பிரச்சனை வந்து பெண்ணுக்கு தான். அவங்க உச்சகட்டம் அடையாம இருக்கிறது. ஸோ நீங்க வந்து கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புக்கள நாக்கு வச்சு, விரல் வச்சு தூண்டி, அந்த பெண் உச்சகட்டம் அடையிற வரைக்கும் கொண்டு போய், அவங்களும் உச்சகட்டம் அடைஞ்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால பெண் திருப்தி அடையணும். ஆண் விந்து வெளியேற்றும் விட்டு ஒண்ணு முழுமையா செக்ஸ் பண்ணலாம். சில பேர் இயல்பாகவே நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப குறைந்த பேர் தான். பெரும்பாலான ஒரு 70% பேருக்கு மேல வந்து சீக்கிரம் விந்து வெளியேற்றுறவங்களா இருக்காங்க. இது வரலாறு முழுவதுமே அப்படிதான் இருக்கு. ஏன் அப்படின்னா மனிதர்கள் வந்து காடுகள்ல வசிக்கும்போது இந்த மாதிரி ஏசி ரூம கதவு பூட்டிக்கிட்டு நீண்ட நேரம் உறவு கொள்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்ல. அங்க வந்து எதிரிகள் தாக்கலாம், விலங்குகள் தாக்கலாம். ஸோ ஒரு 2 நிமிஷத்துல செக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தன் இன விருத்திய உறுதி செஞ்சுட்டு அடுத்து பாதுகாப்புக்கு போயிடுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். இது ஒரு விரைவாக விந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு ஜெனட்டிக்காகவே ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு தான் விஞ்ஞானிகள் கருதுறாங்க. இப்போ நிறைய மருந்துகள் வந்துடுச்சு. இதை சரி செய்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, இதை பற்றி கவனத்துல கொள்றதில்ல. அடுத்து எளிமையான பயிற்சிகள் அப்படின்னா இன்னும் சிலதெல்லாம் பண்ணலாம். ஒண்ணு ஆணுறுப்பினுடைய நுனிப்பகுதியை செக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, விந்து வரும்னு தோணும்போது ஆணுறுப்பை வெளியே எடுத்துட்டு அதனுடைய நுனிப்பகுதியை ஸ்குவீஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. திரும்ப செக்ஸ் பண்ணுங்க. திரும்ப வந்து அந்த நுனிப்பகுதியை ஸ்குவீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணலாம். கிகல்ஸ் எக்ஸசைஸ்ன்னு இருக்கு. ஆசனவாய் பகுதியை சுருக்கி விரித்து பலப்படுத்தும் போது விந்து வர்றது வந்து ஸ்லோ ஆகும். இந்த மாதிரி பல்வேறு பயிற்சிகளை பண்றதுனால ஒரு நல்ல கண்ட்ரோல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.